வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் வேளாங்கண்ணி போனப்போ எடுத்த வீடியோஸை தான் போட்டிருக்கேன். இதுதான் வேளாங்கண்ணியில் இருக்க அந்த பெரிய கோயில். இதில் மேலே ஒரு கோயில் இருக்குது, கீழே 2 கோயில் இருக்குது. இது வீடியோ போடணும்னு நினச்சி எடுக்கலை, சும்மா எடுத்துகிட்டு வந்தது. இல்லைன்னா இன்னும் நல்லாவே கவர் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். 2 சைடும் படியெல்லாம் வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். இப்போ பார்க்குற இந்த சுரூபம் இருக்க கோயில் தான் வேளாங்கண்ணியில் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டாக கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழைய கோயில் அதுதான். எல்லா கோயில்லையுமே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு வேறு போட்டிருக்காங்க. அதனால் கிளியராக எடுக்கவும் முடியலை. பாருங்கள், இந்த பழைய கோயிலில் இருக்கிறது வியாகுல மாதா. இது ரொம்ப கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. இந்த வீடியோவில் அந்த சுரூபம் கொஞ்சம் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த கோயில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதுதான் அந்த ஃபாரினர்ஸ் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பெரிய கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மார்னிங் ஸ்டார் சர்ச்னு ஒன்று இருக்குது, விண்மீன் ஆலயன்ட்டு. அங்கே போகிற வழியில் இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்குது. வர வழியிலெல்லாம் நல்ல அழகழகான பூச்செடியெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. நிறைய குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போடலாம். செடியெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காற்றும் நல்லா இருந்தது நாங்கள் போகக்கூடிய நாள். அது ரொம்பவே நல்லா இருந்தது. பூச்செடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், இது அந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம்னு போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப பெரிய சர்ச்சு தான். இந்த தடவை நாங்கள் போனப்போ உள்ளே போக முடியல. நாங்கள் போனப்பெல்லாம் பூட்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி போகும்போது பார்த்துருக்குறேன்னா ஒரு சர்ச்சு ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கிற மாதிரி பெரிய ஃபேனாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்களா இல்லை அதே தான் இருக்குதான்னு தெரியல. இந்த சர்ச்சில் பாருங்கள், மேலெல்லாம் ஃபுல்லாக அந்த புறா எல்லாம் வந்து அதிலே இருந்து தூங்கிட்டே இருந்தது ராத்திரி போகும்போது பார்க்கும்போது. நாங்கள் இந்த தடவை போகும்போது சர்ச்சுக்கு வெளியே வச்சு தான் பூசை வச்சுருந்தாங்க. அதனால உள்ளே போகலை, வெளியே இருந்து பூசையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த சர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த மாதா குளம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குளத்து பக்கத்தில் மாதா காட்சி கொடுத்த இதில் ஒரு கோயில், சின்னதாக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்து கொஞ்சம் நடந்து போனால் அந்த கோயிலுக்கு போயிடலாம். வீடியோ போடணும் பிளானே இல்லை, இல்லைன்னா அதெல்லாம் அழகாக எடுத்துருந்துருக்கலாம். பாருங்கள், அந்த மாதா குளத்தில் இருக்கிற அந்த சின்ன கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாச்சு இது பாருங்கள். அந்த மாதா எவ்வளோ அழகாக இருக்காங்க. இது வந்து வேளாங்கண்ணி மாதா ஒரு குளத்து கரையில் ஒரு பால்கார பையனுக்கு காட்சி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த குளத்துக்கு பதிலாக ஃபுல்லாக அடைச்சி ஒரு கிணறு மாதிரி ஒரு சின்ன அளவுக்குள்ளே வச்சுருந்தாங்க குளத்துக்கு அடையாளமாக அந்த கிணற. அப்போது அந்த கிணத்துக்குள்ளே காயின்ஸ் எல்லாம் தூக்கி போடுவாங்க. இப்போ அந்த கிணறே மூடிட்டாங்க போல். இந்த மாதா குளத்தில் உள்ள கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இந்த மாதா சுரூபம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கேண்டில் கொளுத்தி வைக்கிறது அது மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அங்கே வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் தொட்டில் கட்டுறது, அப்புறம் இந்த பூட்டு கட்டி தொங்க விடுறது, தாலி கயிறு மாதிரி கட்டி தொங்க விடுறது, இதெல்லாம் நேர்ச்சியாയിട്ട് பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெரிய கோயிலேருந்து மாதா குளத்துக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து முட்டுவணி இந்த கோயிலுக்கு வருவாங்க நிறைய பேர் நேர்ச்சியாയിട്ട്. பெரிய கோயிலேருந்து மாதா குளத்துக்கு போகிற வழியில் ஃபுல்லாக இந்த சிலுவபாதையில் உள்ள அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த சுரூபம் பாருங்கள், இந்த மாதா வந்து மோர்க்கார முடவனுக்கு காட்சி கொடுத்ததாக இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு சின்ன கோயில் தான். வெளியெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது. சாயங்கால நேரத்துலலாம் மக்கள் கோயிலுக்கு போயிட்டு வெளியே அதில் நிறைய நேரம் இருந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆராதனை கோயிலெல்லாம் இருக்குது. ரொம்ப சைலண்டாக இருந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த கோயில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், நாங்கள் வேளாங்கண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வர வழியில் பூண்டி மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்.
பூண்டி மாதா கோயில் உள்ள சுரூபத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பூண்டி மாதா சுரூபத்துக்கு கீழே பாருங்கள் இந்த நற்கருணை இது வச்சுருக்காங்க. இந்த பூண்டி மாதா சுரூபமும் இந்த நற்கருணை இதுவும் கோயிலில் ஃப்ரெண்டில் பீடத்தில் இல்லை, பீடத்துக்கு பின்னாடி சின்னதாக ஒரு அறை மாதிரி வச்சு அங்கே தான் இது வச்சுருக்காங்க. பூண்டி மாதா கோயில் நான் சின்ன பிள்ளையில் போகும்போது இருந்ததுக்கும் இப்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய மாடிஃபிகேஷன் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கோயிலில் ஒவ்வொரு தடையும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேயும் அந்த கோயில் நல்ல பெரிய கோயிலாகிட்டு இப்போது வெளியே இல்லாமல் நிறைய இடம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.